ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அழகான ஒரு குளத்துக்கு மேலேயே இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது போகிற வழி குன்னூருக்கு கீழே அந்த கேத்ரின் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. போகிற வழி எல்லாமே வேறு லெவல். ஊட்டியிலே இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு வழிப்பாதைன்னு அது இதுதான். அந்த கேத்ரின் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய அந்த வழி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. போகிற இடமுமே சூப்பர். அதுமாரி அந்த ரெஸ்டாரண்ட்டுமே வேறு லெவல். ஓடே அதோடைய பேர் ஓடே ரெஸ்டாரண்ட். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த வழியே தான் கீழே கேத்ரின் ஃபால்ஸுக்கு போகணும். இதுதான் அந்த ஓடே ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு முகப்பு தோட்டம். அதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளடியே விடலை. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு ரீல்ஸ் தான் பார்த்தோம். ரீல்ஸை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஃப்ரெண்டும் நானுமா கிளம்பி வந்தோம். எந்த கூட்டமுமே இருக்காது. அந்த ரீல்ஸில் எந்த கூட்டமுமே இல்லை. அதையும் பார்த்துட்டு எந்த கூட்டமும் இருக்காது. ஜாலியாக போய் பீஸ்ஃபுல்லாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். பார்த்தா ரொம்ப கூட்டம். வண்டியுமே உள்ளே விடலை. நார்மலாக இது வெளியே தான் உள்ளாடி தான் விடுவாங்க. இந்த டைம் ஃபுல்லுமே வெளியே தான் விட்டுருக்காங்க. ஏன்னா உள்ளே ரஷ் ஆயிரும் அப்படின்னு. அதனுடைய வியூ வந்து சூப்பர். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் தான் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குளம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்துட்டு அந்த ஒரு பார்டரில் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஃபுல்லுமே புக் ஆயிடுச்சு. எல்லா சீட்டுமே புக் ஆயிருச்சு. இதனால் நாங்கள் போய் சும்மா பார்த்துட்டு தான் வந்தோம். எப்படி இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுவே சூப்பர். போனதுமே சூப்பர். இது நம்ம ஏரியாவை பார்க்கும்போது ஒரு குளத்துக்கு நடுவில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த பேக்ரவுண்ட் நேச்சராக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நேச்சராக இருக்கட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே வந்து மீன்களுமே போட்டிருக்காங்க. மீன்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். அதுவுமே நல்லா இருக்குது. எல்லாமே கலர் மீன் தான் போட்டிருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டோம். இது ரொம்பவே சொல்லப்போனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் கேத்ரின் ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் குன்னூர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு 2 இடத்தையுமே விசிட் பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்கள் இறங்கி போனீங்கன்னா இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. இப்போ தான் வர வர இந்த ரீல்ஸ் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ரேட்ஸ் எப்படின்றது எனக்குமே தெரியல. நாங்கள் சாப்பிடலை. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு தான் வந்தோம். ஒரு சின்ன இடம் தான். சின்ன அந்த குளத்தங்கரையில் வச்சுருக்க மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவோம், குளத்தங்கரையில் வச்சுருக்காங்க. அதனுடைய வியூ அழகாக இருக்கும். அந்த சைடு எட்ஜில் இருந்துட்டு சாப்பிட்றது ஒரு பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரொம்ப கூட்டமாக இருக்க டைம் எல்லாம் வராதிங்க. அது நல்லாவே இருக்காது. ஃபுல்லுமே அந்த கூட்டம் சவுண்டு தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அவங்க வச்சுருக்கக்கூடிய டெக்கரேஷன். நாங்கள் போன டைமுமே கூட்டம் தான் ஜாஸ்தி. அதனால் அதுவே ஒரு நல்லா இல்லை. இந்த பக்கம் கீழே மீன் எல்லாருமே ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. மீனும் வந்து சாப்பிட்டே இருக்குது. உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஒரு பீஸ்ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடங்கள் தான் இது. அப்படியே ரெஸ்டாரண்ட் உள்ளாடி போகும். இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸ். அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ள 2 மாடி கட்டடம். அப்படியே போகலாம். ஃபுல்லுமே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளே போனால் அந்த மாதிரி நமக்கு பயம்லாம் வராது. நார்மலாக போய் சாப்பிட்றலாம். எல்லா டேபிளுமே புக்கிங்கில் தான் வச்சுருக்காங்க. வெளியுமே ஹோல்டில் இருக்குது. எல்லாரையுமே வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே போனால் இது அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இன்னர் வியூ. இதுதான் பேக் சைடு. இங்கேயுமே சூப்பர். இங்கேருந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு இடம், இன்னொன்று அந்த பக்கம் இன்னொரு இடமுமே வச்சுருக்காங்க. அதுவுமே புக்கிங் சீட்ஸ் தான் எல்லாம். அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன்கள். சாப்பாடு போட்டிங்கன்னா எல்லா மீனுமே வந்துடும். இது ஒரு சைடு. இனி அந்த பக்கம் போய் திரும்பவுமே காட்டுறேன். அதுதான் பர்ஃபெக்ட் வியூனா அந்த பக்கம். அங்கே அந்த சைடு இருக்கக்கூடிய வியூ தான் பர்ஃபெக்டான ஒரு வியூ. அங்கேயுமே நான் போய் காட்டுறேன். ஆனால் அங்கே போயிருந்து சாப்பிட முடியலை. இருந்தாலும் சும்மா அவங்க பக்கத்துலோடையே போய் வீடியோ எடுத்துட்டேன். எந்த மாதிரி இருக்கும்ன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்கு. இதுதான் அந்த வியூ. இங்கேருந்து நீங்கள் சாப்பிட்டே இருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே இருக்கும். சூப்பராக இந்த வியூ, இதுலேருந்து சாப்பிடக்கூடிய அந்த வியூ தான் சூப்பர் வியூ. அப்படியே உங்கள் கீழே தண்ணி இருந்த மாதிரியே இருக்கும். தண்ணிக்கு மேலே இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இந்த பக்கம் இந்த ஒரு வியூ அப்படியே நீங்கள் பார்க்கலாம். மலைகளும் அந்த பக்கம் இதுவுமே டீ எஸ்டேட்டுமே இருக்குது. அப்படி இதுதான் இங்கேருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த வியூ தான் இங்கேருந்து இருக்கும். அப்படியே ஒரு வியூ சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். உங்களுக்கு நினச்சா உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் 5 டேபிள் இருக்கும் இந்த ரோவில். எல்லாமே சாப்பிட்லாம். நிறைய பேர் ஃபுட்டு போடுவாங்க. அந்த டைம் இந்த மாதிரி வருது. இதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. இதுதான் ரீல்ஸ்லாம் நிறைய பேர் போட்டு அதை வச்சு இது பண்ணிட்டு வந்தாங்க. ஒர்த்து தான்.
நார்மலாக நீங்கள் வெளியே எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து சாப்பிட்றது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இப்போ அப்படியே நீங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸுக்கும் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய வேவுமே சூப்பர் வே தான். அப்படியே நாங்கள் இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே மேலே போனோம். மேலுது இங்கே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுட்டாங்க. நார்மலாக இங்கேயுமே அவங்க வந்து ஒரு 5, 6 டேபிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வியூலேருந்து சாப்பிட்றதுக்குமே கண்டிப்பாக வந்திருக்கக்கூடிய ஆளை வந்து டேலி பண்ணியிருக்கலாம். ரொம்பவே நல்லா ஓடியிருக்கும். ஆனால் இவங்க இந்த மேலே எதுவுமே ரெடி பண்ணாமல் விட்ருக்காங்க. அப்படியே காலியாக இருக்குது. ஆனால் இங்கேயுமே ஒரு 4, 5 டேபிள் ஒவ்வொரு வியூக்கு நேரையுமே ஒரு 5 டேபிள் போட்டிருந்தா கூட கண்டிப்பாக நிறைய பேர் மேலேயுமே வந்து சாப்பிடுவாங்க. இங்கேருந்துமே வியூ சூப்பராக தான் இருக்குது. என்ன அந்த மீனை நம்மளால் பார்க்க முடியாட்டியும் நார்மலாக இந்த வியூவில் அந்த ஒரு அந்த குளத்து வியூ இங்கேருந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம். அந்த மீன் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியாது, ஃபுட்டு கொடுக்க முடியாது. மற்றபடி நீங்கள் இங்கேருந்து அந்த கிளாஸ் பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ அழகாக இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இவங்க வந்து மேல் தளத்தை வந்து எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது இன்னொரு சைடு நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுமே தெரியுது. இதுவுமே அழகான ஒரு வியூ தான். என்ட்ரன்ஸை கூட பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கலாம். ஆனால் ரெடி பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு வேலைகள் இனி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நாங்கள் மேய்க்கு முன்னாடியே போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு சீசனுக்காக இதை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கீழே உள்ளது ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து மேலே யாரையுமே அலோவ் பண்ணலை. நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டோம் மேலே. ஏன்னா வெயிட் ரொம்ப போட்டால் கீழே மரம் வந்து உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க யாரையுமே அலோவ் பண்ணலை. நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே டிமிக்கி கொடுத்துட்டு மேலே வந்துட்டோம். சரி மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மேலே வந்துட்டோம். அப்படியே இறங்கி இங்கேயுமே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. மேலே ஒரு டேபிள். ஆனால் அது வந்து வியூ கிடைக்காது. சும்மா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். உங்களுடைய கிச்சன் ஏரியா அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒர்த்தி தான். ஆனால் ரொம்ப கூட்டம் இருந்தனால மட்டும்தான் எங்களுக்கு சாப்பிடவும் முடியலை, ரொம்ப இது பண்ணவும் முடியலை. கூட்டம் இல்லாட்டி ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். இதுதான் இது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.